புகார்கள் அளிக்கப்படுவதாலேயே பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்தது போல தோற்றமளிப்பதாக கூறப்பட்டாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் துன்புறுத்தல்களின் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்படுகிறது. தஞ்சையில் பெண் பாதிக்கப்பட்ட நிலையில் புகாரை வாங்க மறுத்தும் சிகிச்சை அளிக்க மறுத்தும் நடந்த கொடுமைகளும் அரங்கேறியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த வழக்கில் பெண்ணின் ஆண் நண்பர் கவிதாசன், அவரது நண்பர்கள் திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிறார் ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வி. பாட்டில தலையில அடிச்சு இந்த ஷோல்டர்ல அடிச்சு அந்த எலும்பு நசுங்கி போயிடுச்சு. அவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு ஒன்னும் செய்யலங்க. ஒரு மிக மோசமாக இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணு என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறி வீட்டுக்கு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறி இருக்கு. அப்பவே அவங்க மாமா, அக்கா வீட்டுக்காரர் மாமாவுக்கும் தகவல் சொல்லணும். அவர் வந்திருக்காரு. இவர் வண்டியை வச்சோடனே தான் இந்த பசங்க ஓடி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பசங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, என்னை கொன்னுடுங்க, இதுக்கு மேல என்னால வாழ முடியாது, நான் அவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கதறுது. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. கைது செய்யப்பட்டவர்களில் முக்கிய குற்றவாளியான கவிதாசன் தப்பியோட முயன்ற நிலையில் கீழே விழுந்து காலில் அடிபட்டதால் கட்டு போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு செல்லும் போது அவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்ததாக புகார் எழுந்தது. அடுத்து ஒரத்தநாடு நீதிமன்றம் பட்டுக்கோட்டை மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. பாதிக்கப்பட்ட பெண் பாப்பாநாடு காவல் நிலையத்தில் அன்றைய தினம் புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்போது பணியில் இருந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் சூர்யா புகாரை பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து புகாரை ஏன் பெறவில்லை என விளக்கம் கேட்டு அவரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தஞ்சை சரக டிஐஜி ஜியா உல் ஹக் பணி இடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக தஞ்சாவூரிலிருந்து செய்தியாளர் காதர் ஹுசைன்.